குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆயில்லெஸ் குக்கிங் பண்ண போகிறேங்க. நான் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு கேரட், பீன்ஸ், கோஸ் நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கீரை கடைய போகிறேன். இந்த கீரையை வந்துட்டு நம்மளுக்கு கலர்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு தெரியணுன்னா ஜென்ரலாகவே கீரையை நம்ம உப்பு போட்டு வாஷ் பண்ணிப்போம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிப்போம். இதில் இந்த நம்ம ஆப்ப சோடா, நம்ம ஜென்ரலாக இட்லி மாவுக்கு போட்டுக்கிற அந்த சோடாவை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இப்படி அந்த கீரையை போட்டுட்டு இந்த தண்ணியில் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா இதில் ஒரு வேளை ஏதாவது ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் லைக் இப்போல்லாம் கலர்ஸ் போடுறாங்க அது இதுங்கிறாங்க இல்லையா, ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதிலேயே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கறச்ச இதில் ஏதாவது கலர்ஸ் போட்டிருந்தா இந்த வாட்டர் க்ரீனிஷாக ஆகிடும். இப்போ நான் இதை ஒரு 15 மினிட்ஸு அதில் வைக்கிறேன், தனியாக வைக்கிறேன், ஊற வச்சு பார்க்கலாம். இப்போ இதை நான் உப்பு போட்டுட்டு வேக வச்சுக்கிறேன். இது வேக வச்சு பொரியல் பண்ணுறச்ச கலர்ஸ் மாறாது, அந்த ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கும். இதுவே நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கொட்டிட்டு வேக வச்சாலும் வெந்துடும். பட் இருந்தாலும் அதோட கலரு அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் சூடான உடனே குறைச்சி வச்சுக்கிறேன். வாட்டரே ஊற்றாம தான் வேக வைக்கிறேன். பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு, குறைச்சிட்டேன். கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இப்படி டாஸ் பண்ணலாம். மூடி வைக்கலாம், குறைச்சி வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் அமுங்கி இருக்கு, மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க இப்படி இருக்குது. இதை நான் வெந்திருக்குதான்னு ஒரு வாட்டி பார்த்துடுறேன். சுடுது, பார்க்குறேன் வெந்திருக்கான்னு. பாருங்க, கேரட் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு. கோஸும் நல்லா, இந்த கலர் பார்க்கறச்சே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அந்த மாதிரி கோஸும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நான் அப்படியே மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே வேக வேண்டாம், நான் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது அது சூடு ஆறிடுத்து. நான் இப்போ இதை தாளிச்சிக்கிறதுக்காக கடாயை வச்சுருக்கேன். இதுவும் ஏஎம்சி கடாய் தான். இப்போ நான் ஆயிலே போடாமல் ஃப்ரை பண்ண போகிறேன். இதை ஆன் பண்ணி நல்ல பேன் சூடு ஆயிடுச்சு. இதில் இந்த பொரிக்கிற சாமான், கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருக்கு. இதை பாருங்கள், கலரு பொரிஞ்சிருக்கு. இதில் இப்போ கொஞ்சம் ஏன்னா பேன் சூடாயிடுச்சு, ஜீரகம் போட்டுக்கலாம். இதுலேயே இது பொரிஞ்சிடும். ஜீரகமும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் கருவேப்பிலை ஒரு 2 பெரிய காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுக்கிறேன். லைட்டாக வேகட்டும், பொரியட்டும். ஆயில்லெஸ் குக்கிங்கு. இப்போ இதை நான் இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இந்த வேக வச்ச இந்த எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் இதில் நான் போட்டுக்கிறேன். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா பான் நல்லா சூடாயிடுச்சு. அதனால் இதில் பாருங்கள், அடியில் தண்ணி இருக்குது. நான் அதை எடுத்துகிட்டு தான் போடுறேன். நான் பொரியல் இல்லையா, அந்த தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை கொட்டிட வேணாம், நீங்கள் உப்பு போட்டு குடிச்சிக்கலாம். ஏன்னா வெஜிடபிள் ஸ்டாக் தானே இது. அதனால் இப்போ நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ இதை பரட்டி போட்டுக்கலாம். இப்போ இது இந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு. இதில் கொஞ்சம் பெருங்காயம் இப்படி போட்டுட்டு
நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா துருவி வச்ச தேங்காவை போட்டுக்கிறேன். இப்போ புரட்டி போட்டாச்சு. ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. பெருங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேறு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போது நான் கீரையை வந்துட்டு அந்த இட்லி சோடாவில் நான் வந்துட்டு முக்கி வச்சுருந்தேன்ல பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் எந்த கலரும் உங்களுக்கு இல்லை. ஒயிட்டாக தான் வாட்டர் வந்து அந்த கலர்லேயே இருக்குது. வாட்டர் கலர்லேயே இருக்குது. ஐ மீன் வாட்டர் ஹேஸ் நோ கலர். எந்த கலர்ஸும் இதில் வந்துட்டு இறங்கின மாதிரி இல்லை. ஸோ இப்போ இதை நான் நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதை எப்படி குக் பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போது நான் கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கேன். இது பருப்பு இல்லாமல் வெறுமனே கடைய போகிறேங்க. இப்போது இது முளைக்கீரை நான் எடுத்துருக்கிறது ஒரு சின்ன கட்டு. அதில் 3/4 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு வேளைக்கு தான், நைட்டுக்கு சாப்பிட போகிறது இல்லை கீரை. அதனால் வந்துட்டு நான் அந்த அளவு, அந்த கீரைக்கு எவ்வளோ அளவு எல்லாம் எடுத்திருக்கேன்னு காட்டுறேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் அப்படியே போடுறேன். 4 பச்சை மிளகாய், ஒரு இந்த சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுறேன். இப்போது ஏஎம்சி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. பாருங்கள், இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே திறந்து பார்க்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இதை குறைச்சி வச்சுக்கிறேன். பாருங்கள், அந்த கீரை நல்லா அமுங்கி தண்ணி விட்டு வந்திருக்கு. இதை இன்னும் நல்லா குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடுறேன். திறந்து பார்க்கலாம். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் பண்ணுறேங்க. இது நல்லா அமுங்கி வந்துருச்சு. நிறைய தண்ணி விட்டுருக்கு. நான் கொஞ்சம் ஏற்றி விட்ட உடனே அதுதாங்க இந்த ஹேண்டில் பிரச்சனை. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ நான் நல்லா ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டு இதை மூடி வச்சிடுறேன். பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே சுருங்கி வந்துடுச்சு. எல்லாமே இது கடையச்சா நம்மளுக்கு எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். பாருங்கள், பச்சை மிளகாலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த கொஞ்சம் தண்ணி நம்ம இதை மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி அப்சார்ப் பண்ணிக்கிட்டு இந்த ஹீட்டுக்கு இது இன்னும் ஃபுல்லாக குக் ஆகிடும். இது ஃபுல்லாகவே குக் ஆகிடுது. நான் உங்களுக்கு வேணுமுன்னா ஒரு காம்பை எடுத்து இது பண்ணி காட்டுறேன். பாருங்கள், குக் ஆகிடுச்சு. நான் இதை மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இது ஆறிடுச்சு. நான் வந்து மத்தி வச்சு நல்லா இது ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு காட்டுறேன். இப்போ நான் இதை மொத்தத்தையும் நல்லா கடைஞ்சிட்டேங்க. பாருங்க, கடைஞ்சிட்டேன் மத்தி வச்சு. இதில் நான் உப்பு புளிப்பு காரம் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. எல்லாமே சரியாக இருக்குது. நல்ல புளிப்பு காரமாக சாப்பிட்ணுன்னா நிறைய பச்சை மிளகா, நிறைய புளி போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் போட்ட குவான்டிட்டிக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை தாளிக்க போகிறேன். ஆயில் இல்லாமல் இதை எடுத்து அப்படியே இந்த மூடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மசிச்சதை
மசிச்சுட்டு இந்த பாத்திரத்தில் நல்லா தண்ணி விட்டு இந்த இதெல்லாம் எடுத்துட்டு இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கழுவிட்டு ஊற்றிட்டு இப்போ நம்ம தாளிக்கலாம். இதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடாச்சு. இதில் தாளிப்பு வடகம் எண்ணெய் இல்லாமல் சொன்னேன் இல்லையா, இப்போ தாளிப்பு வடகம் இதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். எவ்வளோ கொஞ்சம் தானே பண்ணியிருக்கோம், அதனால் இதை கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு நம்மளுக்கே அந்த ஸ்மெல்லு நல்லா தெரியும். அது பொரிஞ்சு வர்றச்ச கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த தாளிப்பில் அந்த வடுகத்தில் இருக்கிற அந்த கடுகு வந்து கொஞ்சம் வெடிக்குது பாருங்க, அவ்வளோதான். இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப தீஞ்சிற போது. இதில் இப்போ நம்ம அந்த மசிச்சு வச்ச கீரையை எடுத்து கலக்கிடலாம். பார்த்தீங்களா சூடு எப்படி இருக்குன்னு, நல்லா கலக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அடியிலேயே அவ்வளோ சூடு இருக்குது பாருங்கள். பேன் சூடாகிடுச்சுல, ஆயிலும் இல்லை. ஸோ இதோட நம்ம கீரை உடனே எடுத்து வேறு இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நான் இதில் வச்சுக்கிறேன், திருப்பி வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடுறேன் டக்குன்னு. இதை பார்த்தீங்களா சூடு அப்படி நல்லா சூடாகிடும். அதனால தான் உடனே அந்த பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும். இதை சும்மா தண்ணியில் ஊற வச்சாலுமே நல்லா இது தேய்க்க ஈஸியாகிடுங்க. இப்போ பாருங்கள், அதில் தண்ணி ஊற்றிட்டு சூடோடையே தான், பட் பாத்திரம் சூடாகும் பத்திரம். அப்படி பண்ணிட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துடுங்க, சீக்கிரமாக நீட்டாக வந்துடும். தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேங்க பாருங்கள், நல்லா வந்துடும். இன்னும் கொஞ்சம் கூட இப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். இந்த அலம்பிட்டு வரேங்க, காட்டுறேன். இப்போ நான் பாசிப்பருப்பு வேக வைக்க போகிறேன். இதில் வந்து பருப்பெல்லாம் தண்ணி இல்லாமல் வேகாதுங்க. எதெல்லாம் தண்ணி இல்லாமல் வேகுமோ அது மட்டும்தான் நம்ம இதில் வந்துட்டு வேக வச்சுக்கணும். இப்போ பேனில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இந்த வாஷ் பண்ணி வச்ச பாசி பருப்பை நான் இதில் போட்டுறேன். கொஞ்சம் அந்த கீரை பருப்புக்கு போட்டுட்டு இதை நான் அப்படியே மூடி வச்சுட்டு, என்னென்னா மிச்ச பாத்திரத்தோட கொஞ்சம் தண்ணி கம்மியாக பிடிக்கும், சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ இதை நான் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாத்திரம் சூடானோடனே ஆஸ் யூஷுவல் நான் வந்து குறைச்சி வச்சிருவேன். வெந்தப்புறமா காட்டுறேன். இப்போ இந்த பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதை வெறும் பருப்பாகவே அப்படியே தாங்க சாப்பிட போகிறோம். இதில் தேவையான உப்பை போட்டுட்டு கொஞ்சம் சீரகத்தை இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு இதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இருந்தால் இது ஒட்டிடுறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம பிச்சு போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி பச்சையாக கருவேப்பிலை வாசனை பிடிக்காதுன்னா போட்டுக்க வேணாம். நான் கொஞ்சம் போடுறேன் இதில், அவ்வளோதான். இப்படி இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் ரெடி ஆயிடுச்சு. வாட்டர் இல்லாமல் வேக வச்ச வெஜிடபிள்ஸ், ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ண தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ண கறிங்க. பாருங்கள், கலரும் மாறாது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் போடலைங்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இது தண்ணி இல்லாமல் வேக வச்ச கீரை, ஆயில் இல்லாமல் கார்னிஷ் பண்ண கீரை, வெறும் பருப்பெல்லாம் தண்ணி இல்லாமல் வேக வைக்க முடியாது. அதுக்கு சாப்பிட்றச்ச நெய்யை சுட சுட சாதத்தில் போட்டு பருப்பு சாதம் சாப்பிடுவோம், கீரை சாதம் சாப்பிடுவோம். இதை தொட்டுண்டு தயிர் வச்சு. நீங்கள் டெய்லி என்னோட சமையலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.